மெகா 24 நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அட்லோசன்ட் ஏஜில் இந்த பூப்படைந்த வயதில் இருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. குழந்தைங்களுக்கு இதோடைய இம்பார்ட்டன்ஸே தெரியல. என்னன்னு கேட்குறீங்களா? இர்ரெகுலர் பீரியட்ஸ். இன்றைக்கி மருந்தில்லா மருத்துவத்தில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு இதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இந்த மாதம் மாதம் வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 28 டேஸ் சைக்கிள். இது ஒரு சிலருக்கு 21 டேஸாக வரும், ஒரு சிலருக்கு 30 நாள் வரும். இதில் ஆனால் மாதம் மாதம் வருதுன்னா அது ஓகே தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. ஆனால் இது வரலைன்னா ஜாலி அப்படின்ற அளவுக்கு குழந்தைங்க அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதை ரெகுலேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம குறைக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வரலை அப்படின்னா இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, PCOS. நம்மளுடைய சினப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டி. அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ். நமக்கு அந்த எண்டோமெட்ரியமோடைய இது வந்து கர்ப்பப்பையில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும் நமக்கு அதிகமாக எண்டோமெட்ரியல் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னாலும், இல்லை நமக்கு அந்த சினப்பையில் வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னாலும், இந்த கட்டிகள், அதாவது இரத்த கட்டியோ இல்லை சில சிஸ்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாமே இர்ரெகுலராக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டாகவே ஆயிடுச்சுங்க. 10ல் கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்காவது, பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்போது இதை நம்ம ரெகுலேட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு உடல் பருமன் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வளர்சிதை மாற்றம் அஃபெக்ட் ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால. அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால வெயிட்டை போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் பார்த்திங்கனாக்கா ரோமங்கள், அவங்களுடைய ஃபேஸில், அவங்களுடைய உடல் முழுக்க ரோமங்கள் அதிகமாகவே காணப்படும். அவங்களுடைய பாடி ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் ஜாஸ்தி ஆகவும், அதே நேரத்தில் மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இது இப்படியே இருந்தால் வேறு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஃபர்டிலிட்டி தாங்க. குழந்தையின்மை இது ஒரு காரணமாகவே ஆயிடுது. அப்போது அவங்க பூப்படைந்ததுலேருந்து அவங்களுடைய பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ரீசன் வாழ்வியல் மாற்றங்கள். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் உழைப்பே இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, பாடி ரொம்ப லேசியாகவே இருந்துகிட்ருக்குன்னா அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு. இன்னொன்று, நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய பேலன்ஸ் ஈவன் நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் அதிகமாகவே இருக்குது. அதிகமாக துரித உணவுகளை நம்ம சாப்பிடும் போது அது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காற்றடைத்த பானங்களை குடிக்கிறது, அப்புறம் மைதா ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றது, ஸோ இன்னும் சில நேரத்தில் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நமக்கு வந்து இந்த பீரியட்ஸை இர்ரெகுலர் ஆக்கிறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது. இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான ரத்தப்போக்காக இருக்கும். இப்போ 4 மாதம் பீரியட்ஸே வந்திருக்காது. அதுக்கப்புறம் சைக்கிள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 15 நாள், 20 நாள், ஒரு மாதத்துக்கு கழித்து கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால் ரத்த சோகை ஏற்பட்டு அவங்களுக்கு இன்னும் அவங்க பாடி வடவடன்னு ஆகி ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ இதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம்? யோகா இயற்கை மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லக்கூடியது யோகா. இந்த யோகாவோட பெஸ்ட்டு தெரப்பி எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஹார்மோனை இயற்கையான முறையில் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா ஆசனங்கள், பிராணாயாமம், அது இந்த மூச்சு பயிற்சியை நம்ம ரெகுலராக பண்ணும் போது இது நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த சைக்கிள் ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமான ஒரு ஆசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்தி பந்தாசனம். இது வந்து 8 ஸ்டெப்புங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. அந்த காலத்தில் நம்ம செஞ்ச வேலைகள் தான் நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்காததுனால இதை நம்ம ஆசனமாகவே தரோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவாட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் வெட்டுறது, போட்டு ஓட்டுறது, பட்டர்ஃப்ளை போஸு, இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு போஸ்டரும் நம்மளுடைய பெல்விஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கர்ப்பப்பையை நல்லா வலிமையாக்கி ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணும்.
மலாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் உண்டு. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரக்கூடியது தான். அந்த மாதிரி நம்மளுடைய பெல்விஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நமஸ்கார முதிரத்தோடு நம்ம உட்காரும் போது இது நம்மளுடைய கர்ப்பப்பையை நல்லா வலிமையாக்குது, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஸோ அதே நேரத்தில் நமக்கு என்ன மாதிரி சிஸ்ட் இருந்தாலும், நீர்க்கட்டி எந்த நீர்க்கட்டியாக இருந்தாலும் அது ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்போது அது நம்மளுடைய உதிரமோடு சேர்த்து அது கரைஞ்சி வெளியே வரத்துக்கு ஒரு இயற்கையான முறையிலே இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஆசனங்கள்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மூச்சு பயிற்சியும் நாடி சோதனை பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நாசிகளை சுத்தம் செய்யக்கூடிய பிராணாயாமம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம லெஃப்டில் இன்ஹேல் பண்ணி ரைட்டில் எக்ஸேல் பண்ணணும், ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் எக்ஸேல் பண்ணணும். அதுக்கு நம்ம நாசிகர முதிரையை அடாப்ட் பண்ணுறோம். ஆள்காட்டி விரல் நடு விரலை மடக்கி முகத்துக்கு நேராக நம்ம திருப்பும் போது வலதுபுறமாக கட்டை விரலும் இடதுபுறமாக மோதிர விரலும் இருக்கும். இடது கையில் சின்முதிரையை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரைட்டை க்ளோஸ் பண்ணுறோம், லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுறோம், அடுத்தது ரைட்டில் எக்ஸேல் பண்ணுறோம், திருப்பி ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுறோம். இதை தினசரி நம்ம பண்ணும்போது இது ரொம்ப அருமையாக நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அதே நேரத்தில் நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்கும். ஸோ இது நமக்கு பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம குழந்தைங்க இன்னொரு முக்கியமான தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா? நைட் ஸ்டடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக நைட் ஸ்டடி படிக்க செய்கிறாங்க, இன்னொன்று தூங்க போகிற அந்த ஸ்லீப் ஹைஜீனையும் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. இப்போல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, யாரெல்லாம் 9 மணிக்கு தூங்குறாங்களோ அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இந்த காலத்தில் 9 மணிக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் தூங்குறதா அப்படின்ற அளவுக்கு கிண்டலாக பேசுகிற அளவுக்கெல்லாம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க தூங்குகிற நேரம் பார்த்திங்கன்னா 12-1 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதிகமாக ஃபோனில் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இல்லை லேப்டாப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதிலருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ ரேஸ் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளிடும். மன அழுத்தம் அதிகமாகிறதுனால இது நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதிகமாக இந்த ஸ்ட்ரெஸ் வரத்துக்கும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ஸ்லீப் ஹைஜீன் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-8 மணி நேரம் நம்ம ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் அப்படின்றது அவசியம். இதை நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகும். இந்த விட்டமின் டிக்கும் ஹார்மோனுக்கும் என்ன சம்மந்தம் மேடம் நீங்கள் கேட்கலாம். விட்டமின் டி சரியான அளவு இருந்துச்சுன்னா நமக்கு உடலில் செரோட்டனின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாப்பி ஹார்மோன், நம்மளை ரொம்ப ஆக்டிவாகவும் ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். இது நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்டல் வாக்கிங் போகிறது, அதே அந்த வாக்கிங்கை 8 வடிவத்தில் நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஈவன் இந்த மாதிரி பிசிஓடி நேரத்தில் உடல் பருமன் இருந்துச்சுன்னா கூட அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 8 வடிவத்தில் நம்ம வெயிலில், அதுவும் காலை வெயில், காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு 9:30 மணிக்குள்ளே சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே இந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதில் நமக்கு தேவையான இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்குது, அதே நேரத்தில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனும் நமக்கு தேவையான அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்குது. நூன் டைமில் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம அந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த சன் எக்ஸ்போஷரை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்தது பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா இடுப்பு குளியல் ரொம்பவே அவசியங்க. இந்த இடுப்பு குளியலில் நம்ம இன்னொரு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டப்பு நம்ம குழந்தைங்க, பெண் குழந்தைங்க உட்காந்து எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய டப்பு ஒன்று வாங்கிடுங்க. அதில் தண்ணியை டேப் டெம்பரேச்சர், நம்ம டேப்பை திறந்தால் என்ன டெம்பரேச்சரில் வருமோ, லூக் வார்ம் வாட்டரில் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டினரி கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இடுப்பு பகுதி ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கணும். முட்டியை மடக்கி நம்ம உள்ளே உட்காரணும், கால் வந்து அந்த டப்புக்கு வெளியில் இருக்கணும். இந்த டப்பில் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றது நல்லது. ஒரு மினிமம் கிளாத்ஸில் நம்ம அந்த டப்பில் உட்காந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிற முதிரை பேர் அஸ்வினி முத்ரா.
இந்த அஸ்வினி முத்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆசன வாயையும் நம்மள யூரின் போகிற இடத்தையும் மூச்சு உள்ளிழுக்கும் போது உள்ளுக்கு அதை இழுத்து கண்ட்ராக்ட் பண்ணி 1 செகண்ட் பிரெத்தை ஹோல்ட் பண்ணி அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் நம்ம இந்த அஸ்வினி முத்ரையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இது பெல்விஸ் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது. இது மூலயமா அவங்களுக்கு மாதவிடாய் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே வந்து பார்த்திங்கன்னா, உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளில் நம்ம அதிகமாக விதைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக மாதுளப்பழம், அத்திப்பழம், துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், கீரை சாப்பிட்றது, முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கிறது, அதே நேரத்தில் கருவேப்பிலை பொடியாக நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்றது, அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, பேரிச்சப்பழம், பீட்ரூட், கேரட், இதெல்லாமே நம்ம ரெகுலராக துவர்ப்பு சுவை உள்ளது, பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது, பீரியட்ஸையும் ரெகுலேட் பண்ணுது. ஈவன் சில குழந்தைங்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருந்தாலும் அந்த ஹீமோக்ளோபினை ரெகுலேட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு அனிமிக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்லாங்க, ஆனால் எந்த நேரமும் குழந்தைங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து பாடி ஹீட்டை அதிகமாக்கும். இட்ஸ் அ ப்ரோட்டீன், குட் ப்ரோட்டீன். நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்றது நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக சீஸ் எடுத்துக்கிறோம், அதிகமாக மயோனீஸ் சாப்பிட்றோம். இந்த மாதிரி தவறான உணவுகளோட நம்ம இந்த சிக்கனையும் அதிகமாக சாப்பிடும் போது இது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸு இர்ரெகுலேட் ஆகுது. ஸோ இந்த மைதா ப்ராடக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.